greet each and everyone in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த Zoom வாயிலாகவும் Facebook லைவ்ல பார்க்கிறவர்களுக்கும் பிற்பாடு YouTube மற்ற சோஷியல் மீடியால பார்க்கிறவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான அருமையான உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்ற வேளையிலும் கூட உலகம் எங்கிலும் அன்னையர் தினமாக தாய்மார்களின் தினமாக கொண்டாடுகின்றபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாருமே மியூட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போ கிளியரா இருக்கும். எல்லாருடைய இதுவும் மியூட்டா இருந்தாக்கா then it will be clear for us to read. தேவன் ஆதாமை முதலாவதாக படைத்தார். எல்லாவற்றையும் படைத்த பிறகு தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று உண்டாக்கி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அந்த ஏற்ற துணை தான் ஏவாள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் தமிழில் வாசிக்கிறேன். யாராவது எடுத்திருப்பீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் வாசிங்க. Kindly mute the mic. Others kindly mute the mic. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டால் Adam named Eve as Eve. ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். Because Adam named as Eve, அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Adam named as Eve because she will be the mother of all the life. Whoever is living, she will be the mother. ஆகவே எல்லாவற்றையும் பார்க்கலாம். We give importance to our mother. எல்லாருமே தன் தாயை குறித்து பேசும்போது தானாக ஒரு நினைவுகள் மத்தியில அழுகை சிரிப்பு எல்லாம் வரும். Hallelujah. When we talk about our mother, we will have a mixed feeling. We will have cry, we will have laughter, we will have great memories. We cannot even so we will all miss mother. Hallelujah. Mother is a very special thing. But I'm not going to touch everything about mother today. But ஆனா ஒரு சில குணாதிசயங்களை மட்டும் பார்த்துவிட்டு சில இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இது எல்லோருக்குமே தெரிந்த வசனம், எப்பொழுதுமே நாம் கூறுகின்ற ஒரு வசனம். ஆனால் அதை குறித்து அல்லாதபடிக்கு நான் சில காரியங்கள் வெளியே இருந்து சொல்ல இருக்கிறேன். We all know this verse, Isaiah chapter 66 verse 13. It says, as one whom his mother comforts, so I will comfort you. As one whom his mother comforts, so I will comfort you. ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தமிழிலே வாசிக்கிறேன். இன்னும் ஒருவருடைய மைக்கை மியூட் பண்ணணும். சாம்ஜி, உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணுமா? சாம்ஜி, உங்க மைக்கை மியூட் பண்ணும். Thank you. 66:13 வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Hallelujah. You will be comforted in Jerusalem. Jenny, if you are, can you mute the Sam's mic? Can someone note it and say Sam's mic must be muted? It is disturbing. Okay, carry on. No worries. In English it says comforts, ஆறுதல் படுத்துவதாக. ஆனா அது ஒப்பனையான வசனம் தமிழிலே தேற்றுவது. He will Sam's host is not there. Because host is not there, we cannot control others' mic. Jenny didn't give me the host right. தம்பி மோசஸ், நீங்க டோனி பிரதர் கால் பண்ணி சொல்ல முடியுமா? அதுதான் சாம்ஜி. கேத்ரின், கொஞ்சம் சாம் சொல்ல முடியுமாமா? அவருடைய மைக்கை மியூட் பண்ண சொல்லி.
It is disturbing a lot, man. எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. Sorry about whoever is watching in MP. We are very sorry. There is a thing going on in one mic is not it's unmuted and a lot of disturbances. Sam கேக்குதுங்களா? Sam ஜி கேக்குதா? கொஞ்சம் மைக் மியூட் பண்ணுமா? Okay. Thank you, Jesus. Lord, we just come against all the Lord disturbances, and Lord, we want to hear your word without any break, Lord. In Jesus' name we pray. Amen. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு பல காரணங்கள் வரும். அது சாம்கே தெரியாமல் இருந்திருக்கும். சாம் வெளியே போயிருப்பாங்க, அதனால தான் அது நடந்திருக்கும். அல்லேலூயா. அங்கே வேற ஏதோ அவங்க வீட்டில் யாரோ வந்திருக்காங்க. அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. அல்லேலூயா. It is we can just talk about this alone for hours and hours. Hallelujah. We all have been comforted by our mother. When our father comes and corrects us, our mother only will just say, come on son, come on daughter, don't worry about it. நம்முடைய தகப்பன் நம்மை ஏதாவது தவறு செய்யும்போது திருத்தும் போது தாய் தான் வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்படியாக ஒரு மகனையோ மகளை பார்த்து மாமா உள்ளவா கவலைப்படாத, அப்பா வந்து நல்லது தான் சொல்றாங்க என்று சொல்லி தேற்றுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக நாம் தேற்றப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களிலே சில குணாதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:15. அந்த தாய் கூட நம்மை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். Hallelujah. ஏசாயா 49:15. I will read first in English and then I will read it in Tamil. Isaiah 49:15. Can a mother forget a nursing child? Can she feel no love for the child she has born? Hallelujah. I read it again. Isaiah chapter 49:15. Can a mother forget a nursing child? Can she feel no love for the child she has born? Hallelujah. தமிழிலே வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய தேவன் நமக்கு சொல்வது என்னவென்றால், உலகத்திலே சிறந்த அன்பு தாயின் அன்பு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதுதான். Hallelujah. We can say that the best love can be the mother's love, and we will say it is the mother's love. Hallelujah. But even if she forgets, God says, I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்னை மறந்தாரோ என்று இந்த நாளிலும் கூட ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Some people are watching or just thinking that God has forgotten me. தேவன் என்னை மறந்து விட்டார் என்று நினைக்கின்றீர்கள். அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நான் எப்பொழுதுமே ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன். ஒரு மனிதன் நம்மை அவ்வளவாக நினைப்பான் என்றால், ஒரு மனுஷி நம்மை நினைத்துக் கொள்வார்கள் என்றால், என்னை உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 115 பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். நினைவு கூர்கின்ற தேவன், நினைவு கூர்கின்ற தேவன். The God who remembers us, He will never forget us. And He has remembered Noah, He has remembered Anna, and we can go keep on saying every attributes of God. That God says, I will never forget you. நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. தாயானவள் சீரானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போகலாம், பாலகனை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு என்னோடு கூட இருந்து எங்கள் வீட்டிலே இருந்த தம்பி, எங்கள் வீட்டிலே இருந்து படித்த தம்பி, அவர் பிறகு ஒரு ஊழியக்காரனாக பைபிள் ஸ்டடிக்கு காலேஜ் சென்று அந்த படிப்பை முடித்து ஊழியத்தை ஆரம்பித்தார். The brother is like a own brother to me. He was growing in our house. I was giving my room and he was staying, and that brother went to a Bible college and he studied, and then he started a church in Mahabalipuram.
I can even say the name because it's a good thing. Pastor Kuttiya என்று ஒரு அருமையான தம்பி. அவர் தன்னுடைய சபை பிரதிஷ்டைக்காக என்னை அழைத்தார். நானும் சாம்ஜி அவர்களும் அந்த இடத்திற்கு சென்றிருந்தோம். அல்லேலூயா. நாங்க கஷ்டப்பட்டு பைக்ல தான் போகணும் என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தது. அல்லேலூயா. பாருங்கள், நமக்கு சம்பவத்தை கூட நினைத்து வைக்க முடியவில்லை. ஆனால் தேவன் எதையும் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல என்பதற்காக இதை நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன். I share this because our God is not an unjust God to forget anything. And Pastor Kodiappan called many what to say, like highly profiled man and women of God. Hallelujah. And Bishop Dayananda was there, Pastor Edward Edward Samuel was there, everyone was there. அந்த நேரத்தில் நாம் ஓரமாக நானும் சாமும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு he suddenly called my name and said, I want to honor this அண்ணா. நான் இந்த அண்ணனை கனப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அவருடைய வீட்டில் தான் என்னுடைய படிப்பை படிக்கும்படியாக அவருடைய இடத்தை கொடுத்தார்கள். நான் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்வளவு பேர் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு கனப்படுத்துவதற்கு நான் என்ன தகுதி உள்ளவனா என்று நினைக்கும் போது அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பதான் அந்த வசனம் வந்துச்சு, ஒரு மனுஷன் ஒரு நமக்கு செய்த நன்மையை அவ்வளவாக நினைத்து பார்ப்பார் என்றால் தேவன் எதையும் மறப்பதற்கு அனுமதி உள்ள தேவன் இல்லை. Hallelujah. If a man can just think about what we are doing and they want to honor in such a way, then God will never forget what we have done for him. Hallelujah. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிறோம், மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யும்போது கர்த்தர் அதை பிரியப்படுத்தியிருக்கிறார். Hallelujah. When I was talking about the comfort of God, when I'm talking about even the mother can forget, but God will never forget. தேவனுடைய ஆறுதல் தேற்றுதலை குறித்து பேசும்போது தேவன் ஸ்ரீயானவர் மறப்பாள் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்று நாம் பார்க்கிறது. நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம் இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் ஆங்கிலத்தில் யாராவது எடுத்து வாசிக்க முடிந்தால் எடுத்து வாசிங்கள். 2 நபர்களை குறித்து மட்டும் பார்த்துவிட்டு நாம் கடந்து போகிறோம். ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது. 2 வேதாகமத்திலே 2 தாய்மார்களுடைய குணாதிசயங்களை பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 20 நான் நீதிமொழிகளிலிருந்து தான் பேச வேண்டும் என்று இல்லை. தாய்மார்களுடைய 2 தாய்மார்களை ஒப்பிட்டு பேசுவது நன்றாயிருக்கும் என்று I just wanted to refer to mothers attributes or character. Can you turn with me Genesis chapter 21 verse 13 verse 14 15 16 and something. 14 15 16 17. If someone can read it in English, you can keep it. I will read it in Tamil, then someone can read it in English for me. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். Genesis chapter 21 verse 14 15 16 and 17. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 15 16 17. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பேசபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீர்கள் என்றால் அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அறிவில் அவள் அலைந்து திரிந்தாள் என்று அலைந்து திரிகின்ற ஒரு வாழ்க்கையாக ஒரு தாயினுடைய வாழ்க்கை இருக்கிறது. Can someone read it in English for me? Genesis chapter 21 verse 14 15 16 and 17. Early the next morning. Yes. Carry on. Early the next morning, Abraham took some food and a skin of water and gave it to Hagar. He set them on her shoulders and sent her off with the boy. She went off
on her way and wandered in the desert of Beersheba. When the water in the skin was gone, she put the boy under one of the bushes. Then she went off and sat down about bow shot away, and she thought, I cannot watch the boy die. And she sat there as she began to sob. God heard the boy crying, and the angel of called Hagar from heaven and said, What is the matter, Hagar? Do not be afraid. God had heard the boy crying as he lies there. Lift the boy up and take him by the hand, for I will make him into a great nation. Amen. Hallelujah. That I just want to say the character of that woman. She was chased. She was sent off by Abraham and Abraham's wife Sarah, and she's wandering in the desert. அலைந்து திரிகின்ற ஒரு வாழ்க்கை. நமக்காக ஒரு தாய் அலைந்து திரிவாள். ஹalleluya. எப்படியெல்லாம் காப்பாற்றுவாள்? அதை என் தாயோடு கூட ஒப்பிட முடியும். ஹalleluya. என் தாய்க்கு 12 பிள்ளைகள். நான் அதுல 12வது பிறந்தேன். My mother had 12 children and I was the 12th, right? So just imagine how she would have taken care. எப்படிலாம் அதுதான் நீதிமொழிகள் 31ல சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் என் தாயிலே நான் பார்ப்பது வழக்கம். ஹalleluya. அதை இந்த நாட்களிலே ஒவ்வொரு தாய்மார்களும் அன்னையர்களும் இதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். I urge every mothers, every women will take this character and dwell in that. Hallelujah. She was wondering because she doesn't want to see the child dying. The water was over, the food was over. இன்றைக்கு கூட நம்ம அப்படிதான் அந்த காலகட்டத்துக்குள்ள கடந்து சென்றிருக்கோம். என்ன தண்ணி கிடைக்காதோ, சாப்பாடு கிடைக்காதா? இல்லை, நமக்காக ஒரு தாயை போல தேவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விடவே மாட்டார். He will never leave us. Hallelujah. He will never see that we will be starving. நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிந்ததை நான் கண்டதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக the righteous people, the children will not lack food. Hallelujah. So அப்படி இருக்கும்போது தேவன் வாக்கு கொடுக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தாயினுடைய அழைத்ததை பார்க்கல, எந்த காரியத்தை பார்க்கல. நீ பிள்ளையாய் தேவனுக்கு உண்மையாய் தேவனை நீ தாயாக தகப்பனாக கருதும்போது நீ கூப்பிடுதலை தேவன் கேட்கின்றவராக. When he hears your cry, not the cry of the mother. We must be very clear. The mother's eyes was open to see the brook. Hallelujah. The water. Hallelujah. ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவள் அங்க இருக்கிற தண்ணீரை காண்கிறார். அந்த தண்ணீரை கண்டு பிள்ளைக்கு கொடுக்கிறார். நீ எழுந்து, God is saying to us, rise up and I will make your child as a great nation. நான் உன் பிள்ளையை பெரிய சாதி ஆக்குவேன் என்று தேவன் சொல்கிறார். நேரம் இல்லாதபடினாலே இன்னொரு சம்பவத்துக்கு நாம் சொல்லுவோம். இன்னொரு குணாதிசயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் அந்த காரியத்தை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அதுல அன்னாளை குறித்து பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். I just want to read in English and want to First Samuel chapter 1 verse 28. 27 இலிருந்து வாசிப்போம். 27 28. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27 28. Yes, right. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். Can someone read it in English and then we can read the 28th verse in Tamil and English. Someone read it in English. First Samuel chapter 1 verse 27. First Samuel chapter 1 verse 27. I requested to God in சொல்லப்பட்டு. Okay. You can take it, then you can read it. 28வது வசனத்தை வாசித்தபடி. ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடி அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். She was a person who was having a supplication and she was very diligent in doing the request. Hallelujah. அவள் ஒப்பு கொடுத்தாள். She surrendered that baby to a child
to God. Hallelujah. எப்படி ஆணையிட்டாலும் எனக்கு பிள்ளை கொடுத்தால் நான் அந்த பிள்ளையை தேவனுக்கு கொடுப்பேன். ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்க கடவுள். When you do something, when you vow something, even if you occur a loss, you must be able to do it. If someone has taken First Samuel chapter 1, verse 27 and 28, can you read it in English, please? First Samuel chapter 1, verse 27 and 28. I prayed for this child. Yeah. God has granted what I have asked of him. I prayed for the Now- child. for the Yeah. child. Yes, carry on. Carry on. Yes, carry on. So now I gave him Yeah. his whole life. He will be given over to the Lord, and he worshipped the Lord there. Amen. Amen. He worshipped the Lord. Hallelujah. And she worshipped the Lord. ஆராதிக்கின்ற தாய்மாராக, விண்ணப்பிக்கின்ற தாய்மாராக நாம் இருக்கும்போது தேவன் இது வெறும் தாய்மாராக மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் மனவாட்டியாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாம் இருக்கும்போது நாம் இந்த குணாதிசயங்களுடையவர்களாக இருப்போம். நேரம் இல்லாதபடியால் அதை விளக்கி சொல்ல நேரமில்லை. விண்ணப்பிக்கின்ற தாய், ஆனால் அர்ப்பணிக்கின்ற தாய், ஆராதிக்கின்ற தாய். விண்ணப்பிக்கின்ற தாய், அர்ப்பணிக்கின்ற தாய், ஆராதிக்கின்ற தாய். She had a supplication. Hallelujah. If you give me this child, I will dedicate this child. She surrendered the child to God, and she worshipped over there. Hallelujah. If you are a worshiping people, if you are a worshiping women, God will do great things in our life. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் once again I greet each and everyone. Happy Mother's Day. பிரியானவள் தன் கர்த்தத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போவாள். அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா என்று தேவன் சொல்கிறார். இந்த வேளையிலும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே பிள்ளை மரிக்க கூடாது என்று தூரத்தில் அம்பு ஏயும் தூரத்தில் என்று பார்த்து கொண்டு என் பிள்ளை மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன் என்று இருந்தபோது நீ பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கு ஒரு விடுதலை கொடுத்தீர். Lord, you came down and saw the cry of the child. The mother was so, Lord, she doesn't want to even see the child dying. She was far looking, but Lord, you heard the cry of the baby child, and you just gave the redemption of God. Saying like we saw about Hannah, Lord, how she was, Lord, she was a supplication woman. She had a supplication, and she was a dedication. She dedicated to the baby, Lord. She kept up the dedication, and she worshipped the Lord. ஆண்டவரே உம்மைக்கு அவள் கீழ்ப்படிந்து உம்மை ஆண்டவரே அவள் ஆராதிக்கின்றவளாக, அர்ப்பணிக்கின்றவளாக, உம்மை நோக்கி விண்ணப்பிக்கின்றவளாக இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை நீங்கள் வாழ்க்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் இந்த வெற்றியெல்லாம் கடந்து செல்ல கிருபை செய்கிறேன். நன்றி. எல்லா துதி கனமை விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இது 47வது நாள் நம்முடைய in lockdown in India. It is 47th day, but God is so good. God is நான் 50 நாளாக வெளியே போகவில்லை. இது ஒரு சரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில. எனக்காக வீட்டில் நல்ல கவனிப்பு இருக்குது. ராஜி நல்லா சமைச்சு போகிறதுனால பிரச்சனை கிடையாது. நாங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே வெளியே போகிறதுனாலும் வாங்குறதுனாலும் ராஜி தான். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களில் லாக்டவுன் தொடர்ந்து நீடிக்குமா நீடிக்காத தெரியாது. எல்லாம் சரியாகி நாம் வெளியே வருவோம். ஆகவே அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திற்கும் சகலத்தையும் அவர் அதிர்காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. இதுவும் கடந்து போகும். சம்பளம் சிலருக்கு வராமல் இருக்கலாம். இன்னும் ராஜ்யத்தை சால்வை வரல. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பெரிய காரியங்களை செய்வார். எல்லா துதி கன மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும்